மோடி அரசாங்கம் போடுவதற்கு தயாராக இருந்தது போட்டார்கள். அந்த போராட்டத்தில் 750 விவசாயிகளுக்கு மேலே இறந்து போனார்கள். இறந்து போனவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இறந்து போனவர்களுடைய குடும்பங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை கொடுக்கணும். அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அதே போல இந்த 3 மக்களே பாருங்க, போராட்டம் வந்து மிக வந்து சின்சியராக நடந்துக்குது பாருங்க. போக்குவரத்து வெளியில் இல்லாமல் இந்த போராட்டம் நடந்துருக்குது. இந்த போராட்டமானது இவ்வளோ பொறுமையாக நடந்துருக்குன்னா அந்த போராட்டத்தை வந்து நம்ம அங்கீகரிக்கணும். நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை வந்து விட்டுணுன்ட்டு சொல்லுவாங்க. அதுபோல் இவங்க எதுக்காக போராடுறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிய வரணும். நீங்களும் நல்ல விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை விட்டு விட்டுடணும். அந்த தேர்வை இன்றைக்கு தொகுத்து 2017 முதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள், தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தற்கொலைக்கு காரணம் மோடி அரசாங்கம் என்பதைதான் நம்ம சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, காவலர்கள் உதவியோட இது பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கும் பேருந்துகளுக்கும் இடையூறு இல்லாமல் இந்த போராட்டம் நடந்து இருக்குது. மறியல் போராட்டம். பாருங்க, உங்களுக்கே தெரியும், பேருந்துங்கள்லாம் ஓரமிட்டு இருக்கிறதால சில வாகனங்கள்லாம் ஓரம் கட்டி போகிறது தெரியும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையெல்லாம் முன்வைத்து இன்றைக்கு மாநில